சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சோடனே ஸ்கூலு காலேஜ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணுற மாதிரி பிக் பாஸ் சீசன் 3 எப்படா வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 1 அண்ட் சீசன் 2க்கு தான் வந்து விஜய் டிவி வந்து ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் தான் வந்து அந்த ஷோ வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த படி பார்க்குறப்ப அந்த அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தவங்க யாருன்னா நம்ம கலர்ஸ் தான். ஸோ இப்போ அந்த கலர்ஸ் சேனல் தமிழ்லேயே வந்ததுனால ஒருவேளை அந்த கலர்ஸ் தமிழில் தான் வந்து பிக் பாஸ் சீசன் 3 வந்து நடக்குமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கலர்ஸ் தமிழ் கிட்ட இருந்தே அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அது என்னன்னா, திரும்பவும் விஜய் டிவியை தான் வந்து இந்த ஷோ வந்து நடத்த போறாங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 3 வந்து விஜய் டிவில தான் ஒளிபரப்பாக போகுது. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 4மே வந்து விஜய் டிவில தான் வரப்போகுது. திரும்பவும் வந்து அவங்க 2 வருஷத்துக்கிட்ட வந்து கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் மந்த் எண்டு இல்லைனா ஜூலை மந்த் ஸ்டார்டிங்ல வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 3 வந்து திரும்பவும் வந்து விஜய் டிவில போடுவாங்க. ஒரு 3 மாசத்துக்கிட்ட வந்து அதை வச்சு நல்லா டிஆர்பியும் வந்து அவங்க ஏற்ற தான் போறாங்க. போன தடவை சீசன் 2ல கலந்துட்டு இருந்த எல்லாத்தோட ஆக்டிவிட்டிஸுமே வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வெளிப்படையா வந்து தெரிஞ்சதா வந்து பேசிக்கப்படுது. பிளஸ் அவங்க அந்த லக்ஸரி பட்ஜெட்கான டாஸ்க் பிளே பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. சீசன் 1ல வந்து ரொம்ப டஃபா இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்மள தோண வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே வந்து இந்த சீசன் 3ல நடக்காத மாதிரி பார்த்துக்கிட்டு கரெக்டான கண்டஸ்டன்ஸ் எடுத்து கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி இந்த சீசன் 3 நடத்துவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கிற, இந்த சீசன் 1 and 2 ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் வந்து சீசன் 3 வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி டவுட்ல தான் இருக்குது. ஸோ எதனால இந்த டவுட்னா, ஏப்ரல் 18ஆம் தேதி வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அந்த எலெக்ஷன்ல அவரோட கட்சியில இருந்து வந்து நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. ஸோ அதோட வேலைப்பாடுல வந்து அவர் பிஸியா வந்து அதுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எலெக்ஷன்ல அவங்க கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா ஸோ மக்களுக்காக தான் வந்து உழைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்தில் சினிமாவா இல்ல மக்களா அப்படின்னு சொல்லி பார்க்குற பட்சத்தில் மக்கள் தான் அப்படின்னு சொல்லி இறங்கி வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்குங்கிறதையும் அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சீசன் 3 ஹோஸ்ட் பண்றதுல இவர் இப்படி டவுட்டா இருக்கிற பட்சத்தில் சீசன் 3 ஹோஸ்ட் பண்றதுக்கு இன்னொருத்தர் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்ஸும் வந்து கிளப்பி விட்டு இருந்தாங்க. அது யாருன்னா நம்ம சிவகார்த்திகேயன் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் தான் வந்து இந்த சீசன் 3 ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓவராலா இப்போ வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 3 ஆனது விஜய் டிவில தான் ஒளிபரப்ப போறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் நம்ம கிட்ட வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் கண்டஸ்டன்ஸ் யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போறா அப்படிங்கிற விஷயத்தை வந்து கூடி சீக்கிரம் அவங்களே வந்து அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு வி டாக்கீஸ்.